வணக்கம். நான் ஜே.எம். பஷீர். கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் கேப்டனின் ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி புரட்சி கலைஞர்களுடைய இந்த பத்ம பூஷன் விருதை பற்றி பேசணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்தியாவில் நிறைய பேருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. கொடுக்குறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பேரை சொல்லி கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஊரை சொல்லி கொடுப்பாங்க. முதல் முறையாக இந்த பத்மபூஷன் விருதை அவர் பேரை சொல்லி, அதாவது கேப்டன்ன்ற அந்த அடைமொழியோடு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, கேப்டன்னா யாரை சொல்லுவாங்கன்னா, ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உயர் அதிகாரியை, நாட்டை காக்கக்கூடிய ஒரு பெரிய உயர் அதிகாரி தான் கேப்டன் சொல்லுவாங்க. ஒரு அந்நிய நாட்டிலேருந்து நம்ம மீது படையெடுத்து வரும்போது நம்ம இந்திய தேசத்தை காப்பாற்றக்கூடிய அந்த உயர் அதிகாரியை கேப்டன் சொல்லுவாங்க. இந்த கேப்டன்ற பேரை சொல்லியே அவருக்கு அந்த விருது கொடுத்துருக்குற ஒரு இந்திய அரசாங்கம்னா, அவர் நம்ம நாட்டை மட்டும் காப்பாற்றலை, நம்ம ஊரை மட்டும் காப்பாற்றலை, நம்ம இனத்தையே காப்பாற்றலை, இந்த உலகத்தையே காப்பாற்றிருக்காரு. ஏன்னா கேப்டன் அப்படின்ற ஒரு பேரை ஒரு இந்திய அரசாங்கமே இன்றைக்கி ஜனாதிபதி முன்னிலையில் அறிவித்து கேப்டன்ற அந்த கௌரவத்தை அவர் கொடுத்துருக்கப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த நாட்டில் அவரோட பிறந்ததுனால பெருமையாக இருக்குது. விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லணுன்னா, நான் சின்ன வயசில் அவரோட ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். செல்லும் சார் டைரக்ஷன் பண்ண படம் ஒரு இனிய உதயம். அந்த படத்தில் விஜயகாந்த் சார் கோழையாக இருப்பார். அவர் வீரனை மாற்றுறதுக்காக விஜயகுமார் கூட்டிகிட்டு ட்ரைனிங் கொடுப்பார். அவருக்கு கும்ஃபுலாம் கற்றுக் கொடுக்கணும், கராத்தே கற்றுக் கொடுக்கணுன்றப்ப எங்கள் டோஜோவில் அவர் ஜாயின் பண்ணுவார். நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட். அப்போ அவரோட சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவர் ஷூட்டிங்க்கு வந்த உடனே அந்த ஒய்எம்சியில் தான் எடுத்தாங்க. இப்போ ஷூட்டிங்க்கு வந்த உடனே அந்த இடமே பரபரப்பாகிடும். எப்படின்னா, இப்போ இருட்டாக இருக்கிற இடத்துல ஒரு லைட் போட்டால் எப்படி பிரைட் ஆகுமோ அது மாதிரி எல்லாமே பரபரப்பாகிடும். எங்களோட ஒரு 3 நாள் அவர் ஷூட்டிங்கில் கலந்துட்டார். ஒவ்வொரு நாளும் அவர் வரும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஏன்னா அவர் உள்ளே வரும்போதே குரல் கொடுத்துட்டே வருவார். அப்படி ஃபைட் பண்ணி அவர் நடிக்கிற சமயத்தில் அவருக்கு ஒரு ஷோல்டர் இறங்கிடுச்சு திடீர்னு ஃபைட்டில். அந்த ஷோல்டர் அவருக்கு வலி ஏற்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஷூட்டிங் கேன்சல் ஆகிருந்தான்னு நினச்சினாங்க அப்போ. பட் அவர் என்ன பண்ணார், எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு கேமராலாம் அப்படியே நிற்கிது ரெடின்னு சொல்லி அவர் ஷோல்டரை அப்படியே நிற்க வச்சு அப்படியே ஹைஸ்பீடில் அப்படி தூக்கி அப்படி போட்டு லாக் பண்ணி ஒரு 10 செகண்டில் ரெடி ஆகிட்டார். எல்லோரும் கேட்டாங்க, என்ன சார்? இல்லை அதை அடிக்கடிக்கு அப்படி தான் இறங்கிடும், நான் சரி பண்ணிக்குவேன். அதாவது அவருக்கு இந்த வலிகளை தாங்கி கொண்டு தனக்காக ஒரு தயாரிப்பாளர் ஷூட்டிங் வச்சுருக்காரு, அதை சரி பண்ணுன்னு சொல்லி அவரே மருத்துவராக மாறி அவருக்கு வைத்தியம் பார்த்துட்டு, சுய வைத்தியம் பார்த்துட்டு திருப்பி நடிக்க அந்த படத்தை சிறப்பாக முடித்து கொடுத்தாரு. அந்த படக்காட்சிகளை பார்க்கும்போது நான் ஒரு 5 செகண்ட் தான் வரும் அந்த படத்தில். பட் அதை இப்போது எனக்கு சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா அவரோட ஒரு ஃப்ரேம்லையாவது வர மாட்டாமா, வரலையே அப்படின்ட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய எத்தனையோ நடிகர்கள் ஆசைப்பட்டிருக்காங்க, எத்தனையோ தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க. எங்கள் இயக்குனர் இப்போ ஒரு பதிவு பேசுகிறப்ப சொன்னார், அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் போடும்போதெல்லாம் நான் கேப்டன்கிட்ட ஒரு அடி கூட வாங்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் ஃபாலோவர் சொல்லுவார்னு சொல்லிட்டு, அதுபோல் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் அவர் கூட நடிக்கலையன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞனுக்கு இன்றைக்கி இந்திய அரசாங்கம் ஒரு கௌரவ பதவி கொடுத்துருக்குன்னா, நிச்சயமாக அவர் சாதாரண மனிதன் கிடையாது, அவர் ஒரு சித்தர் தான். ஏன்னா சினிமாவுடைய லவ் அவர் எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்றப்போ எங்கள் டைரக்டர் அரவிந்த் சார் அடிக்கடிக்கு சொல்லுவார் என்கிட்ட. கருப்பு நிலான்ற ஒரு படத்தில் கேப்டன் சார் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் வச்சுருக்காங்க. இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு ஜாக்கி சான் வேணால் பண்ணியிருப்பார். அது மாதிரி மற்ற எந்த ஆர்டிஸ்ட்டும் பண்ணதை விட டூப் போடாமல் ஹெலிகாப்டரில் சாப்பரில் பிடிச்சிட்டு இங்கேருந்து ஃப்ளை பண்ணி மேலே ஒரு 500 ஃபீட்ஸ் போய் கீழே வர ஷாட்டு, ரோப்லாம் போட்டு கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. பட் எதுக்குமே பயப்படாமல் டூப் போடாமல் அவர் மேலே போய் கீழே இறங்கி வந்தவுடனே எங்கள் டைரக்டர் போய் கேட்டாராம், என்ன கேப்டன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, இந்த பெல்ட்டெல்லாம் அறுந்து விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறப்போ, நான் அந்த பெல்ட்டை நம்பி மேலே போகல, என் கையை நம்பி தான் மேலே போகணுன்னு சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் கேட்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நிறைய நடிகர்கள் டூப் போடுவாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சாப்பரில் எந்த வித சேஃப்டியும் இல்லாமல் தன் கையை மட்டும் தன்னம்பிக்கையாக வச்சுட்டு தைரியமாக போய் வராருன்னா அவருடைய தைரியம், துணிச்சல்
இதுக்கு முன்னாடி எந்த நடிகனுக்கும் இருந்தது கிடையாது, இதுக்கப்புறம் இருக்க போகிறது கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுவாங்க தைரியத்துக்கு அடையாளமாக. அதுக்கப்புறம் நான் என்ன எம்ஜிஆரை வந்து நான் நேரில் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் நேரில் பார்த்த ஒரு நடிகர், ஒரு மனிதர் வந்து தைரியத்துக்கு உதாரணம்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். எவெல்லாம் ஒருத்தன் தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும்னு அது ஒரு அடையாளம் நீங்கள் நினைக்கணுன்னா விஜயகாந்த் சாரோடைய ஃபோட்டோவை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, உங்களுக்கு தைரியமாக இருக்கணும்னு ஆசைப்படும் போது அவர் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அவருடைய சீன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுகிறப்போ சைலேந்திர பாபு சார் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னு எங்கள் டைரக்டர் சொன்னார். அதாவது ஊமை விழிகள் படத்தை பற்றி பேசுகிறப்ப டிஎஸ்பி தீனதயாளன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த கேரக்டருடைய பேர், போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் பேர். அந்த கேரக்டர் பேரை ஒரு டைரக்டர் வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு உயர் அதிகாரி ஞாபகம் வச்சு எனக்கு பிடிச்ச போலீஸ் அதிகாரிகளில் டிஎஸ்பி தீனதயாளன் ஒருத்தர்னு சொல்லி பதிஞ்சிருக்காரு. விஜயகாந்த் சார் போலீஸ் ஆஃபீஸராக வந்த உடனே தான் காக்கி சட்டை போடுவதெல்லாம் கௌரவம் நினச்சி காக்கி சட்டை போட நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இராணுவத்துலேயும் சரி, விஜயகாந்த் சார் வந்து ஒரு இராணுவ வீரர் நடித்த உடனே அந்த இராணுவத்தில் போய் நிறைய பேர் சேர்ந்து தன்னையே விஜயகாந்தாக நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபாலோவர்ஸு நிறைய பேர் இருப்பாங்க ஒரு நடிகனுக்கு. எம்ஜிஆருக்கு இருக்கோட ஃபாலோவர்ஸு, அதே மாதிரி விஜயகாந்த் சாருக்கு ஃபாலோவர்ஸு. இவங்க எல்லாமே வந்து தன்னை அந்த கேரக்டரை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால் ஒருத்தர் போலீஸ் ஆகி விஜயகாந்த் சார் மாதிரியே நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாழ்ந்தது. இராணுவத்தில் இருக்குன்னா அதே மாதிரி அவரை மாதிரியே தீவிரவாதிகளை அழிக்கணும்னு சொல்லி வாழ்ந்தது. இப்படி எல்லாமே தன்னை சுற்றி ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷனை வச்சுருக்கிற அவர் தான். இன்றைக்கி அவர் வந்து நம்மளோட இல்லைன்னாலும் எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி பேசி வந்துகிட்டே இருக்கு. யாரை பார்த்தாலும் விஜயகாந்த் சார் பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் எதை திறந்தாலும் சமூக வலைத்தளங்களில் விஜயகாந்த் சார் இல்லாத இடமே கிடையாது. ஏன்னா ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அவனுடைய மரணத்தில் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய கூட்டங்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த இந்தியாவிலே கிடச்சிருக்கு. அதில் மிகப்பெரிய கூட்டம் வந்து புரட்சி கலைஞருக்கு கிடச்சிருக்கு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்றைக்கி அரசாங்க மரியாதையை கொடுத்து அவரை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செஞ்ச தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு நடிகர் என்ற முறையில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து இங்கே அடக்கம் பண்ண உடனே ஒரு சாதாரண மனிதனுக்கு அவனுடைய மரணத்தின் அவர் அடக்கம் செய்கிறப்ப வானத்தில் வந்து பருந்துகள்லாம் சுற்றாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய சித்தருக்கு சுற்றுவாங்க. உதாரணமாக சொன்னால் எங்கள் ஐயா வாழும் கடவுள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வந்து மயில் சுற்றிச்சின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கேப்டனுக்கு வந்து பருந்துகள் சுற்றிச்சுன்னாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண மனிதனுக்கு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு சித்தனாக இருக்கவனுக்கு தான் நடக்கும். ஒரு சாதாரண நடிகனை வந்து மக்கள் மனதில் இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு அரசியல் உலகில் தன்னை வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உருவாக்கி பெரிய அளவில் வளர்ந்து இன்றைக்கும் அவர் பேர் சொன்னால் தமிழக மக்கள் ஓட்டு போடுற நிலைமையில் கொண்டு வந்திருக்காரு. இவருடைய சமாதியில், நினைவிடத்தில், சமாதின்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் கின்னஸ் ரெக்கார்டு அளவுக்கு கூட்டங்கள் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா யாருக்குமே அவ்வளோ கூட்டம் வரலைங்க. கின்னஸ் ரெக்கார்டு அளவுக்கு அந்த கூட்டங்கள் வருதுன்னா இந்த கூட்டம் எங்கேருந்து வருதுன்னா ஒரு வைப்ரேஷன், ஒரு சித்தர், அவர் ஒரு சித்தர் அங்கே போய் வேணா நடக்கும்னு சொல்லி எல்லாம் விரும்பி தான் வராங்க. அது ஒரு கோயிலாக ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி கொண்டாடிட்டுருக்காங்க. பிற்காலத்தில் பெரிய கோயிலாக வரணும்னு சொல்லி என் மனசில் படுது. நிச்சயமாக அந்த பக்கம் போகிறவங்க எல்லாருமே, பஸ்ஸில் போகிறவங்களும் சரி, பைக்கில் போகிறவங்களும், காரில் போகிறவங்களும் அங்கே பார்த்து அவர் கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கலைஞன் இனி பிறப்பதும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. நிச்சயமாக அவரை நம்ம மனசில் நினச்சி எல்லாருமே நல்லது செய்யணும். ஒருத்தர் அநீதியை எதிர்த்து கேட்கணுன்னா அது விஜயகாந்த் தான். விஜயகாந்தை போல் நம்ம வாழணும் அப்படின்ட்டு ஆசைப்படணும். இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் மனசில் இருந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசணும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான டிபார்ட்மெண்ட் எதுனா ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட் தான். அதாவது ஒரு ஸ்டண்ட் கலைஞன் மட்டும்தான் வந்து டூப் இல்லாமல் அவன் ஃபைட் பண்ணிவிட்டு அவன் வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே உடைச்சி அவன் உடம்புல அத்தனை அடிகள், காயங்கள் பட்டு இந்த ஸ்டண்ட் கலைஞர்களை பயங்கரமாக பாராட்டி தூக்கி வச்சு தலையில் கொண்டாடினது வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மட்டும்தான். ஏன் அவர் கொண்டாடினார்னா அவர் ஒரு ஃபைட்டர், ரியல் ஃபைட்டர், ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய வழிகள் என்னன்னு சொல்லி. அதனால் ஸ்டண்ட் கலைஞர்களை வச்சு அவர் கொண்டாடி இருக்கார். அவருக்காக நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காரு. அவங்களுக்காக நிறைய பொருள் உதவிகள் செஞ்சுருக்காரு. இன்றைக்கும் ஸ்டண்ட் யூனியனில் போனீங்கன்னா இந்த பக்கம் எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும், இந்த பக்கம் விஜயகாந்த் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து
இந்த ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு அத்தனை உதவி செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வந்தவொடனே தான் அந்த பேக் கிக்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஃபைட்டுக்கு வந்து ஒருத்தன் கிக் பண்ணவொடனே கை தட்டுறாங்கன்னா விஜயகாந்த் சார் தான். அவர் அப்படி ஒரு மூமெண்ட் கொடுத்தாவே தேட்டரில் அப்படி ரவுண்ட் ட்ராலி போடுவாங்க, ஒரு மூமெண்ட் அப்படி கொடுப்பாரு. கொடுத்தோன்னே கை தட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு 10 பேர் இல்லை 100 பேர் அடிக்கக்கூடிய ஒரு திறமையும் ஒரு அந்த உடல் வலிமையும் அவருக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஆடியன்ஸ்லாம் நம்பினோம். அதே போல் அவர் அரசியலில் வந்தவுடனே பெரிய அளவுக்கு வந்தார். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருந்திருந்தாருன்னா தமிழகத்தையே ஆளக்கூடிய ஒரு பெரிய வல்லமை இறைவன் கொடுத்துருப்பான். பட் அவர் வந்த வேலை முடிஞ்சிச்சு, மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிட்டாரு. இன்றைக்கும் அவருடைய மகன் வந்து எம்பிக்கு நின்று இருக்கார். அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் அவருக்கு. நிச்சயமாக விஜயகாந்த் சாரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி கூட ரஜினி சார் சொல்லியிருக்காரு, விஜயகாந்த் மாதிரி ஒரு மனிதன் நம்ம பார்க்க முடியாது, தைரியம்னா அவர் தான், முரட்டு வீரர், மதுரை வீரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவர் மதுரை வீரன் தான். அவரை நிச்சயமாக எந்நாளும் போற்றி வணங்குவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.